தினமொரு வசனம். சங்கீதம் 146 வசனம் 5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். விளக்கம். சிலர் தருகின்ற நல்ல நம்பிக்கைகளை மதித்து அவற்றை சார்ந்திருப்பது தவறல்ல. சில வலிமையான காரியங்களை சார்ந்து நம்பிக்கை உணர்வோடு வாழ்வது தவறல்ல. ஆனால் இந்த உலகத்தில் யாரும் எதுவும் நிரந்தரமல்ல. தேவன் ஒருவரே நிரந்தரமானவர். அவர் ஒருவரைத்தான் எக்காலமும் நாம் எதிர்பார்க்க முடியும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் என்று வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். கணவன் தருகிற நம்பிக்கை உண்மையானதாக இருக்கலாம். மனைவி தருகின்ற நம்பிக்கை அன்பு சார்ந்ததாக இருக்கலாம். உறவினரோ நண்பரோ தருகின்ற நம்பிக்கை உண்மையான கரிசனை சார்ந்ததாக இருக்கலாம். ஆனாலும் மனிதர்கள் யாருமே இந்த உலகத்தில் நாளைய தினமும் நமக்காக இருந்து நம்மை தாங்குவார்கள் என்று கூறத்தக்க விதமான நிரந்தரமானவர்கள் அல்லவே. நம்மை நேசிக்கிறவர்கள் ஆயினும், நம்மேல் அதிக கரிசனையுடையவர்கள் ஆயினும், எதுவரை நம்மோடு நம்முடைய யாத்திரையில் அவர்கள் உடன் வர முடியும் என்று கூற இயலாது. எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் மோசே வழியாக நடந்த போதிலும் இஸ்ரவேலர்கள் கானான் போய் சேரும் வரை மோசேயால் உடன் செல்ல இயலவில்லை. அவன் இடையிலேயே மரித்து போனான். ஆனால் தேவனோ இறுதி வரை உடனிருந்து யாத்திரையில் உதவி செய்தார். மோசேயின் நிழலில் செயல்பட்டு கொண்டிருந்த யோசுவா மோசேயின் மறைவினாலே நிலை குலைந்திருப்பான். ஆனால் தேவனோ அவனிடம் வந்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். ஆம், மோசே நிரந்தரமானவன் அல்ல. அவன் இடையிலேயே மறைந்து போனான். ஆனால் மோசேயின் தேவன் நிரந்தரமானவர். மோசே மரித்து போனானே அன்றி மோசேயின் தேவன் நிரந்தரமாயிருந்து இறுதி வரை யோசுவாவுடன் இருந்தார். தேவன் தம்மை தவிர வேறு யாரையும் முழுமையாக நம்பி சார்ந்து வாழாதே என்று நம்மிடம் சொல்கின்றார் என்றால் அது ஒரு மேலாண்மையின் வெளிப்பாடு அல்ல. அது உண்மையை சார்ந்த ஒரு அறிவுரை. என்னை தவிர உன்னை இறுதி வரை நடத்துவதற்கு யாரும் நிரந்தரமானவர்கள் அல்ல. நிரந்தரமானவராகிய நான் ஒருவர் மட்டுமே உன்னை பயணத்தின் கடைசி புள்ளி வரை உடனிருந்து நடத்த முடியும். ஏனென்றால் நான் ஒருவரே நிரந்தரமானவர். எனவே என்னை சார்ந்த நம்பிக்கை மட்டுமே உனக்கு உண்மையானதும் உறுதியானதும் என்கிறார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.